ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா புஷ். இன்னைக்கு நம்ம வந்து டிராவலிங்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்ல தக்காளி ஊறுகாய் பண்ணுறோம். தக்காளி தொக்குன்னு சொல்லலாம், தக்காளி ஊறுகாய்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுல வேற எந்த பொருளும் தேவையில்லை. ஒரு தக்காளி, உப்பு, காரத்துக்கு கொஞ்சம் மிளகா பொடி, வேற எதுவுமே தேவையில்லை. பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. டிராவலிங் காரவங்கெல்லாம் ரொம்ப வசதி. என்னன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பொங்கல், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கலாம். அது அதோட இல்லாம சாதம் மட்டும் வடிச்சுடணும். நம்மள இதை தனியா எடுத்துன்னு போயிட்டு தக்காளி சாதமாகவும் கலந்துக்கலாம். இல்ல தயிர் சாதத்துக்கு தொட்டுக்காய் எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியா இருந்தது. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். கெட்டே போகாத ஒரு பொருள். இதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்றேன் பாருங்க. நான் வந்து ஒரு 3/4 கிலோ தக்காளிய அலம்பிட்டு கொஞ்சம் சின்ன துண்டமா நறுக்கி வச்சிருக்கேன். உப்பு, இது மட்டும்தான் தேவை. இந்த தக்காளியை நல்லா மிக்சியில அரைச்சுக்க போறோம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுண்டு தக்காளியும் உப்பையும் போட்டு அரைச்சுண்டு அதை நம்ம வந்து நல்லா தாளிச்சு கொட்டி எண்ணெயில நல்லா வதக்கி எடுக்க போறோம். ஊறுகாய் மாதிரி இருக்கும், தொக்குன்னு சொல்லலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க, நான் காமிக்கிறேன் எப்படி பண்றதுன்னு. இப்ப இதை மிக்சியில அரைச்சிட்டு வதக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம தக்காளி வந்து அரைச்சிட்டோம். பாருங்க, தக்காளிய அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் விழுதா. இப்போ இதை தாளிச்சு போட்டுடலாம். 1 ஸ்பூன் வழக்கம் கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் இதுக்கு தேவையா இல்லை, வெறும் கடுகு மட்டும் போதும். கொஞ்சம் வெடிக்கட்டும். வெடிக்குது. உளுத்தம் பருப்பெல்லாம் அதுக்கு தேவையில்லைன்னு சொல்ல இல்லையா? உளுத்தம் பருப்பெல்லாம் நான் எதுவும் போடல, கடுகு மட்டும்தான். கருவேப்பிலையை போட்டு அடுப்பு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். இப்போ இது வெறும் இது மட்டும்தான், தக்காளி மட்டும்தான் அரைச்சிருக்கேன். இதை இதுல கொட்டிக்கிறேன். இதுல உப்பு காரம் எதுவுமே நான் போடல, இனிமேதான் போடணும். இதுக்கு இந்த 3/4 கிலோ தக்காளிக்கு ஒரு பாருங்க 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கூட இதுக்கு தேவைப்படும். காரம் வந்து நான் வந்து வீட்டுல அரைச்ச மிளகாங்கிறதுனால இது கொஞ்சம் காரமா இருக்குங்கிறதுனால நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுட்டேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்க கேட்ட மாதிரி உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க காரம் கட்டிக்கலாம். அவ்வளவுதான். இது உப்பு, மஞ்சப்பொடி, நான் அரைக்கும் போது பெருங்காயத்தூள் அதுல போட்டேன். பாருங்க கலரு இதுல இதெல்லாம் கலந்துருக்கு. உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, காரப்பொடி, இவ்வளவுதான் இதுக்கு தேவையே. இதுக்கு வேற எதுவும் தேவையில்லை. இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். அந்த எண்ணெய் எல்லாம், அந்த தண்ணி எல்லாம் போகணும். அதுல அந்த தக்காளியில இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் போயிட்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த பக்குவத்துல வந்த உடனே இதை எடுத்து ஒரு பாட்டில் வச்சுட்டோம்னா போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம பார்க்கணும். இப்போ கொதிச்சுட்டு இருக்கு. லேசா இப்பதான் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைம்ல ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போடுறேன். இதுல வேற புளி எதுவும் சேர்க்கல. இந்த தக்காளியோட புளிக்குதான். அந்த காரம், உப்பு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கு தான் அந்த வெல்லம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க இது செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும் எல்லாத்துக்குமே. உங்களுக்கு எல்லா டக்குன்னு ஏதாவது ஒரு
சைட் டிஷ் தான் ரொம்ப கஷ்டம் நம்ம டின்னருக்கு. அந்த டைம்ல இது இருந்ததுன்னா போதும், எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இது பாருங்க கொதிச்சுட்டு இருக்கு. இது கொஞ்சம் முத்து கொதி மாதிரி வந்து பாருங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு கொதி அடங்கணும். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கெட்டியா வரணும். அது வந்ததுன்னா அதை எடுத்து வச்சுட்டோம்னா அதான் பினிஷிங் ஸ்டேஜ். இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இது மட்டும் நல்ல பெரிய எலுப்பு சட்டியில தான் போட்டு இதை கொதிக்க வைக்கணும். நம்ம சின்னதா அது வேக வச்சோம்னாக்க தெரிக்கும். இது கொஞ்சம் அண்ணா கொதிக்கணும் இல்லையா, கொதிச்சு மேல எல்லாம் தெரிக்குங்கிறதுனால நான் பெரிய கடாயில வச்சிருக்கேன். இப்ப இது பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது கொஞ்சம் லேசா தான் கொதிக்கிறது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆறின உடனே இன்னும் நல்லா கெட்டி ஆயிடும்.